நடிகர் விஜயகாந்த் அவர்களோட மூத்த பையனோட மேரேஜ் அயோத்தி ராமர் கோயிலில் தான் நடைபெற போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் 28 உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பின் அவரை பற்றின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் அயோத்தி ராமர் கோயிலில் உள்ள சிலை அப்படியே விஜயகாந்த் அவர்களோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. எஸ்பெஷலி அந்த ஐஸ் அப்படியே விஜயகாந்த் சாரோடதாவே இருக்கு. அவர் கடவுளா மறுபடியும் அவதாரம் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் இறந்த போது கழுகு இருந்துச்சு, பாம்பு இருந்துச்சு, குரங்கு ஆசீர்வாதம் பண்ணுச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக நடந்திருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. இது எல்லாமே அவர் செஞ்ச புண்ணியம் தான். அதனால தான் அவர் மறுபடியும் கடவுளா அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் ஏராளமாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் தான் அந்த கோயிலில் தான் இவங்க பையனுங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவங்களோட குடும்பம் முடிவு எடுத்திருக்காங்களாமா. ராமர் சிலையோட ஃபேஸ் அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இதற்கான ரீசன் கிடையாது. ஆன்மீக ரீதியாக தான் அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் தொடர்ந்து கெட்ட விஷயமா தான் நடந்திருக்கு. கடைசியாக விஜயகாந்த் சாருமே இறந்து போயிட்டாரு. இந்த ஒரு நேரத்தில் அவங்க வீட்டில் நல்ல விஷயம் நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் மூத்த பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்காங்க. விஜயகாந்த் சார் இருக்கும் போதே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், அதுவும் மோடி தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க விஷ் வச்சிருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் சார் இல்லை, மோடி இவங்களை பர்சனலாக இன்வைட் பண்ணால் வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஆனால் பொதுவான இடமான அயோத்தி மாதிரி ஃபேமஸான இடத்துல கல்யாணத்தை வச்சா அங்கே கண்டிப்பாக மோடி சார் வருவார், தாலி எடுத்து கொடுப்பாரு. அண்ட் விஜயகாந்த் சார் ஆசைப்பட்டதும் நடக்கும். அண்ட் அவரோட ஃபேஸ் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் இப்போ தான் விஜயகாந்த் சார் இறந்தாரு. இன்னும் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிளான்ல இருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஷால் அவர்களோட தந்தை விஷாலோட அரசியல் பிரவேசம் குறித்து தன்னோட கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, விஷால் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சினிமாவை தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது ரொம்பவே பாராட்டுக்குரியது தான். அதில் நான் எந்த ஒரு தவறும் சொல்லலை. ஆனால் அவர் விஜய், அஜித், சூர்யா மாதிரி நல்ல டாப் ஆக்டராக வரணும், நிறைய சம்பாதிக்கணும். இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணணும். இதை பண்ணிட்டு அவர் என்ன வேணா பண்ணட்டும். ஆஸ் அ ஃபாதராக இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்டாக படுது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் விஷால் அவர்களுமே சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் அரசியல் கட்சிலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலத்தின் கட்டாயம் அதுவானா கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுவேன் அப்படின்னு. இதன் மூலியமா விஷால் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. இப்போதைக்கு நான் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் காலத்தின் கட்டாயம் இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.